துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். மன்னிப்பின் தேவனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இரக்கத்தின் தேவனே நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஈசாயின் அடிமரத்தில் தோன்றினவரே, உன்னதமானவரே, உயர் அடைக்கலத்தில் வாசம் பண்ணுகிறவரே, ஓமை உயர்த்துகிறோம், போற்றுகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஐயா, இதுவரைக்கும் எங்களை நடத்தி வந்த நல்ல தேவனே, மட்டும் உதவினை வினேஸ்வரே நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா, உமக்கு நன்றி. க்ளோரி 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 க்ளோரி. பரிசுத்தரே 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 பரிசுத்தரே. அப்பா பிதாவே நாங்கள் துதிக்கிறோம். நல்ல தேவனே நல்ல தேவனே நல்ல தேவனே நல்ல தேவனே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். நன்மைகளை செய்கிற தேவனே, நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்த தேவனே நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். தேவாதி தேவனே, கர்த்தாதி கர்த்தாவே, உலகத்தில் இருக்கிற எல்லா தெய்வங்களுக்கும் மேலானவரே நாங்கள் துதிக்கிறோம். ஐயா, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஆதியும் அந்தமுமானவரே, அல்பா ஒமேகாவுமானவரே, இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொன்னவரே, அப்பா, இருந்தவரும் இருக்கிறவரும் இனி வரப்போகிறவரும் ஆகிய ராஜாதி ராஜாவே, ஓமை நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ரட்சகரே நாங்கள் துதிக்கிறோம், ரட்சகரே நாங்கள் துதிக்கிறோம், நல்ல மேய்ப்பரே நாங்கள் துதிக்கிறோம், ஜீவாதிபதியே நாங்கள் துதிக்கிறோம், ஜீவன் உண்டாவது பரிபூர்ணப்பட வந்த நல்ல மேய்ப்பரே நாங்கள் துதிக்கிறோம். ஓ, எங்களுக்காக ஜீவனை கொடுத்த நல்ல மேய்ப்பரே நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா. உமக்கே நன்றி, உமக்கே நன்றி. Thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit. ஓமை உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம், போற்றுகிறோம் போற்றுகிறோம். மகிமை மகிமை மகிமையின் தேவனே நாங்கள் துதிக்கிறோம். மனுஷனை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டினவரே, இரக்கங்களினாலும் நன்மைகளினாலும் முடிசூட்டுகிறவரே, வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறவரே, ஓமை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருப்பதற்காய் சோத்ரம் 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 சோத்ரம். இன்றைக்கும் இரக்கங்களுக்கு முடிவே இல்லாமல் இருப்பதற்காய் சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். ஐயா, ஓ மக்கே மகிமை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோத்ரம் 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 சோத்ரம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தான். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டி உம்பலத்தான். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே
நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கி நன்றி ஐயா. உன் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. ஆமென் ஆமென். உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து கை கொடுக்க செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. பிரைஸ் பிரைஸ். உம்மை உயர்த்திடுவே. glory glory. நன்றி நன்றி ஐயா. ஆமென் ஆமென். உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. பிரைஸ் பிரைஸ். உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையும் மாறீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையும் மாறீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. பிரைஸ் பிரைஸ். உம்மை உயர்த்திடுவே. glory glory glory. நன்றி நன்றி ஐயா. ஆமென் ஆமென். உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. ஆமென் ஆமென். உம்மை உயர்த்திடுவே. ஆமென் ஆமென். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த 4 மாத காலங்கள் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்தீரப்பா. ஆண்டவரே, ஒரு சேதமும் தீங்கையும் அணுகாதபடிக்கு விலக்கி காத்தீர். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் என்ற வசனத்தின்படி எங்களை காத்ததுக்காக நன்றி அப்பா. உலகம் முழுவதும் பொல்லாங்காக நிறைந்திருந்தாலும் மரண செய்திகள் தொடர்ந்து வந்தாலும் எங்களை ஜீவனிலோ தேசத்திலே நடமாட வைத்தீரே உமக்கு நன்றி அப்பா. ஓமை நாங்கள் துதிக்கிறோம் 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 சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். தாராளமுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே ஒவ்வொருவரு மேலும் இந்த தினத்தில் கூட இந்த புதிய மாதத்தின் ஆசீர்வாதத்தை நாங்கள் ஆண்டவரே கூறுகிறோம் கர்த்தாவே.
அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று சொன்னபடி இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே எல்லா மக்களுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பீராக. லாக்டவுன், பொருளாதார தேக்கங்கள், எந்த நிலைமை வந்தாலும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடுவதில்லை என்று சொன்னபடி உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. நன்மைகள் தேடி வருவதாகப்பா, நன்மைகள் கூடி வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பொருளாதார பற்றாக்குறைகள் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆரோக்கியம், நல்ல சுகத்தை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறோம் ஐயா. இயேசு கிறிஸ்து என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்து என்று வாசிக்கிறோமே, அங்கு எங்களை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படி இந்த மாசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு விசுவாசிகளின் மேலும் உம்முடைய அன்பின் ஆவி ஆண்டவரை அபரிதமாய் இறங்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஏற்கனவே பரிசுத்த ஆவியை ஆண்டவரே பெற்றதுனால உங்கள் உள்ளங்களிலே தேவ அன்பு ஊற்றப்பட்டு இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஐயா. அந்த அன்பு பெருக்கெடுத்து ஓடட்டும், பாத்திரம் நிரம்பி வழியட்டும் ஆண்டவரே. சோத்திரம் 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 சோத்திரம். இந்த பொல்லாத நாட்களிலே விசுவாசிகள் சோர்ந்து போகாதபடிக்கு, பயப்படாதபடிக்கு, திகையாதபடிக்கு, கலங்காதபடிக்கு, நீ திகையாதே கலங்காதே, நான் உன் தேவன் என்று சொன்ன தேவன் இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனாய் இருப்பதற்காய் சோத்திரம் சோத்திரம். புதிய மாதத்தை ஆசீர்வதிக்கிறோம், உங்கள் விசுவாச மக்களை ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தின் மேலே ஆசீர்வாதத்தை சொல்லுகிறோம், சமாதானத்தை சொல்லுகிறோம், சந்தோஷத்தை சொல்லுகிறோம், பெருக்கத்தை சொல்லுகிறோம், செழிப்பை சொல்லுகிறோம். ஆண்டவரே, ஆசீர்வாதத்தை சொல்லுகிறோம் ஆண்டவரே. அவர்கள் பாத்திரம் நிரம்பி வழிவதாக, குறைவுகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லும்படி பலவீனமாய் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மேல் உங்களுடைய பலத்தை அனுப்புகிறோம் ஐயா. எங்கள் பலனே நீர்தானே ஆண்டவரே. உம்மாலே நாங்கள் ஒரு சேனைக்குள் பாய்வோம், உம்மாலே நாங்கள் மதிலை தாண்டுவோம் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல மதிலாகிய பிசாசை ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே, சுவராகிய வியாதி பிசாசை ஜெயிக்கத்தக்கதாக உம்முடைய பலனினாலே ஜனங்களை இந்த மாதத்திலே ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமாதானத்தினாலே இடை கட்டுவீராக ஆண்டவரே. உம்முடைய சிந்தை அவர்களுக்குள்ளே வரட்டும், பரிசுத்த சிந்தை. விசுவாசத்திலே இன்னும் இயேசுவை போல நாங்கள் முன்னோக்கி செல்ல, பிதாவுடைய விசுவாசம் இயேசுவுக்குள் இருந்தது போல இயேசு கிறிஸ்துடைய விசுவாசம் எங்கள் ஒவ்வொருவரும் மேலும் இருக்க, கடுகள விசுவாசம் இருந்தாலும் போதும், இந்த மலைகள் பெயர்ந்த சமுத்திரத்திலே தள்ளென்று போகப்படும் என்று சொன்னீரே. அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு கூட இந்த மாதத்தை நடத்த கடக்க ஒவ்வொருவருக்கு வேண்டிய கிருபைகளை தந்தருளும்படி நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. நம்முடைய சபைகளுடைய ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இது நாளை மறுநாள் கூட நாங்கள் இந்த புதிய இடத்திலே சபை கட்டுவதற்கு ஆண்டவரே ஜெபித்து ஆரம்பிக்க இருக்கிறோம். ஜேக்கப் கோசி ஐயா அவர்கள் வந்து ஜெபிக்க இருக்கிறார்கள், ஊழியக்காரர்கள் வர இருக்கிறார்கள். கர்த்தரனாலே ஆசீர்வாதம் தருவீராக ஆண்டவரே. ஒரு தடையுமின்றி சீக்கிரத்திலே கட்டி முடிக்க, கர்த்தர் எல்லா பட தேவைகளையும் சந்திக்க ஆண்டவரே சோத்திரம். பஞ்சகாலத்திலும் போஷிக்கிற தேவனப்பா, இப்படிப்பட்டதான ஆண்டவரே கொடிய தருத்திர நிலைமையிலும் வியாதிப்பட்ட நிலைமையிலும் கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எங்கள் தேவனால் எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னது போல் நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த மாதத்தில் எங்களுடைய ஊழியங்கள் பெருகட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு மாத்திரம் அந்த 50 திருமலாயல் பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக செபிக்கிறோம். பலவீனமாக இருக்கிற ஊழியக்காரர்களுக்காக செபிக்கிறோம். கொரோனா வியாதினாலே பிடிக்கப்பட்டிருக்கிற ஊழியக்காரர்களை ஜெபிக்கிறோம். கர்த்தர் விடுதலையாக்கும்படி இயேசுவின் நாமத்தினாலே படுக்கைகளை மாற்றி போடுகிற கர்த்தர், சுகப்படுத்துகிற கர்த்தர், நாங்களே உன் பரிகாரியாய் கர்த்தர் என்று சொன்ன தேவன், வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிற தேவன். அந்த வார்த்தையை நாங்கள் இப்பொழுதே அனுப்புகிறோம். தெய்வீக சுகம் உண்டாவதாக, தெய்வீக ஆரோக்கியம் உண்டாவதாக. எல்லாரும் ஆண்டவரை வீட்டிற்கு வர ஊழியர்களை செய்ய இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய ஆவியை அனுப்புகிறோம் கர்த்தாவே. தொடர்ந்து இந்த ஆராதனை பொறுப்படுத்திக் கொள்ளும். பாடுகிற பாடல்கள், ஆராதனை வேலைகள், தேவ வசனங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. ஒரு சில பாடல்களை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் உண்மையோடும். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு. பிரைஸ் தி லார்ட். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் உண்மையோடும். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் வல்லவரே, பரிசுத்த உள்ளத்தோடு. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் உண்மையோடும்.
உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதனை 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 உமக்கு தானே. ஆராதனை 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 உமக்கு தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஆவியோடும் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடு நீர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் உமக்கே ஆராதனை. உந்தன் கிருபைகள் உந்தன் கிருபைகள் பாராளும் பாராளும் உமக்கே ஆராதனை. நீர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் உமக்கே ஆராதனை. கிருபைகள் தாராளம் தாராளம் உமக்கே ஆராதனை. உம் நாமம் உயர்த்திடுவே உம் நாமம் உயர்த்திடுவே உம் அன்பை பாடிடுவே உம் நாமம் உயர்த்திடுவே உம் அன்பை பாடிடுவே. ஆராதனை 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 உமக்கு தானே. ஆராதனை 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 உமக்கு தானே. ஆராதிக்க கூடி வந்தோம் ஆவியோடும் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்த உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஆவியோடும் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடு நீ பெறும் இன்பம் எல்லாம் நிரந்தரம் நிரந்தரம் உங்கள் வார்த்தைகள் வல்லமை வல்லமை உமக்கே ஆராதனை. நீ பெறும் இன்பம் எல்லாம் உமக்கே ஆராதனை. மகிமை நிறைந்தவரே மகிமை உள்ளவரே மகிமை நிறைந்தவரே மகிமை உள்ளவரே. ஆராதனை 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 உமக்கு தானே. ஆராதனை 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 ஆராதிக்க கூடி வந்தோம் ஆவியோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடு பெரும் ரட்சிப்பு ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ உமக்கே ஆராதனை. உந்தன் வழிகள் அதிசயம் 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 உமக்கே ஆராதனை. நீ பெரும் ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ உமக்கே ஆராதனை. அதிசயம் அதிசயம் உமக்கே ஆராதனை. உண்மையுள்ளவரே உண்மை உள்ளவரே. துதிக்க
வெட்கப்படல, உந்தைய வெண்ணை கைவிடல, வெறுங்கையாய் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன், இருங்கையாய் கடந்து பரிபூரணங்கள் பரிபூரணங்கள் எனக்கு தந்தேன். எல்லோரே 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 உம்மை துதிப்பேன். எல்லோரே 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன். ஆமென் ஆமென். உம்மை நம்பி வந்தேன், வெட்கப்படல, உம்முடைய வெண்ணை கைவிடல, பெருங்கையாய் கடந்து வந்தேன், பரிபூரணங்கள் எனக்கு தந்தேன். பெருங்கையாய் நான் கடந்து வந்தேன், பரிபூரணங்கள் எனக்கு தந்தேன்.
கிருபை தாங்கினதே அக்கினி சூழலில் வென்று வென்று போகாமல் கிருபை தாங்கினதே என் கூறி கூட கருகாமல் கிருபை தாங்கினதே அல்லே அல்லேலூயா கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காக்க சுத்த கிருபை நல்ல கிருபை எங்களுக்காக பலியானவரே, எங்களுக்காக மீட்பு பொருளானவரே, எங்களுக்காக சாபமானவரே, எங்களுக்காக பாவமானவரே, எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே தரித்திரமாய் தொங்கினவரே, வியாதிப்பட்டவரே, காயப்பட்டவரே, அடிக்கப்பட்டவரே, துப்பப்பட்டவரே, வையப்பட்டவரே, அவமானப்படுத்தப்பட்டவரே, அந்த கேடு அடைந்தவரையும் நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. நாங்கள் நன்றாய் வாழ்வதற்கு ஆண்டவரே 1000-10,000 சிறந்த தேவன், ஆண்டவரே அளவுள்ள தேவன், அந்த கேடு அடைந்தீரப்பா. உம்முடைய முகரூபம் மாறிற்று ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கசப்பு கலந்த காடியை ருசி பார்த்தீர். எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கசப்புகளையும் நீர் உரிந்து கொண்டீர் ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, உண்மையை நாங்கள் உயர்த்துகிறோம். இந்த புதிய மாதத்தை நீர் எங்களுக்கு காண செய்திருக்கிறீரே. நீர் எவ்வளவு நல்ல தேவனப்பா. நேற்று இருந்தவர்கள் இன்றைக்கு இல்லையப்பா. இன்றைக்கும் எத்தனையோ பேர்கள் ஆஸ்பத்திரிகளிலும் வீடுகளிலே தனிமையாகும் தங்களை ஆண்டவரே அப்பா அப்படியாக பயத்தோடும் திகிலோடும் இருக்கிற நாட்களிலே
எங்களை விடுதலையோடு உம்மை துதிக்க ஆராதிக்க நீர் எங்களுக்கு கொடுத்த பாக்கியத்துக்காக நன்றி. ஆண்டவரே, எங்க இந்திய தேசத்தை ஆசீர்வதிக்கிறோம். சீக்கிரத்திலே ஆண்டவரே, இந்த இந்திய தேசத்திலிருந்து இந்த வியாதிகள் விலகட்டும். ஆண்டவரே, இன்றைய தினத்திலே தமிழ்நாட்டுடைய எலெக்ஷன் ரிசல்ட் வர இருக்கிறது. ஆண்டவரே, எந்த விதமான ஆண்டவரை வன்முறைகளோ விளையாட்டங்களோ இல்லாமல் அமைதியாக ஆண்டவரே நல்ல ஒரு ஆட்சி அமைக்க கர்த்தர் ஆண்டவரே நீ கிருபை செய்யும்படி, ஓட்டு எண்ணுகிற இடங்களிலே எந்த வன்முறைகள் நடக்காதபடிக்கு, வியாதிகள் பரவாதபடிக்கு இயேசுவின் ரத்தத்தை பூசுகிறோம் கர்த்தாவே. அப்பா, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். வரப்போகிற புதிய அரசுக்காக நன்றி அப்பா. அவர்கள் சீக்கிரத்தில் இந்த ஜனங்களுக்கு நல்லது செய்யத்தக்க அளவுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுப்பீராக. எப்படி யோசேப்புக்குள்ளாக ஞானம் இருந்து அந்த எகிப்து தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டது போல நல்ல ஞானம் உள்ள ஆவியை உள்ள மனிதர்களை எழுப்புவீராக கர்த்தாவே. நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, நன்றியோடு துதிக்கிறோம். உண்மையே உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஓ பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே, பரிசுத்த ரத்தம் அல்லோ பாக்கியம் பாக்கியமே, பரிசுத்தரே படைத்தவரே, ஆராதனை தரவசந்தரபா, ஆராதனை பரிசுத்தரே படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா, எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா, சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே, தேவ சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே, ரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை அப்பா உம்மை உயர்த்துகிறோம் போற்றுகிறோம். சந்தரபரி அந்தரபரி இயேசுநாதா, ஆராதனை அடைக்கலமே அதிசயமே, அடைக்கலமே
ஆனந்தமானந்தமே. நீர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திர, நீர் ஒருவரே மகிமைக்கு பாத்திர. நீர் மனதுருக்கத்தின் தேவன், நீர் இரக்கத்தின் தேவன், நீர் உன்னத தேவனப்பா. சமூகத்திலே ஆனந்தமும் ஆண்டவரே உங்களுடைய நித்திய பேரின்பமும் உண்டு என்று வாசிக்கிறோம். கர்த்தாவே, அன்றைக்கு பேதுரு சொன்னாங்க, நாங்கள் யாரிடத்தில் செல்வோம், உம்மிடத்தில் ஜீவனுள்ள வசனங்கள் உண்டே. கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த உலகத்தில் எங்கும் எங்களுக்கு போய்க்கிடவில்லை அப்பா. நீர் ஒருவரே எங்கள் தஞ்சம், நீரே எங்கள் கோட்டை, நீரே எங்கள் அடைக்கலம், நீரே எங்கள் பலத்த துருகம் அப்பா. நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கியிருப்பான் என்று வாசிக்கிறோம். உம்முடைய நாமம் பலத்த துருகம். அந்த நாமத்தினால இந்த மாதத்திலே தேசத்தை, உலகங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, எத்தனையோ ஜனங்கள் அப்பா, டெல்லியில, உத்தரப்பிரதேசத்துல, மகாராஷ்டிராவில், ஆண்டவரே, இந்தியா முழுவதிலும் பல மாநிலங்களிலே ஆண்டவரே, ஏழை மக்கள் ஆஸ்பத்திரியில இடம் கிடைக்காம, ஆண்டவரே, வைத்தியத்துக்கு படம் இல்லாமல், ஆக்சிஜன் இல்லாமல் எவ்வளவோ ஜீவன்கள் பிசாசு கொள்ளை பொருளாய் கொண்டு போயிட்டு. கர்த்தர் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த பிசாசின் பிடியிலிருந்து விடுவிக்கும்படிக்கே தேவகுமாரா இயேசு வெளிப்பட்டார் என்று வாசிக்கிறோம். மரணத்தின் அதிகாரியா பிசாசானவனை ஜெயிக்கும்படிக்கே நீர் வந்தீரப்பா. அந்த மரணத்துக்கு ஆரம்பமாகிய இந்த வியாதிகளில் இருந்து ஜனங்களை விடுவிக்கும். இந்த மாதத்திலே கர்த்தாவே, சீக்கிரத்திலே இந்தியா ஆண்டவரே பழைய நிலைமைக்கு திரும்பி விட்டது என்று சொல்லும்படியா கர்த்தர் ஆண்டவரே, நீர் உம்முடைய ஆவியை அனுப்புகிறார். ஆசீர்வாதம் தொடர்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். உடைய வார்த்தைகளுக்கு ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் வந்திருக்கிறவங்க யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். கடந்த வாரத்திலே இயேசு கிறிஸ்து செய்த நன்மைகளை குறித்து சொன்னேன். எபிரேயர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை அடிப்படையாக வைத்து இயேசு கிறிஸ்து வரப்போகிற நன்மைகளின் பிரதான ஆசாரியராக இருக்கிறார் என்று வாசித்தோம். அவர் நிழல் அல்ல. எபிரேயரிலே வாசித்தோம், நியாயப்பிரமாணம் என்பது நிழல். அந்த நிழல் விலகிவிடும். அப்ப இயேசு என்ன நன்மைக்காக இந்த பூமிக்கு வந்தார்? பல பேர் சொல்லும்படி நாம் கேள்விப்படுறோம், அவர் ஆசீர்வதிக்க வந்தார், சமாதானம் கொடுக்க வந்தார். ரொம்ப பேர் சொல்லுவது இல்லை, அவர் ரட்சிப்பு, பாவத்திலிருந்து ரட்சித்து பரலோகத்துக்கு கொண்டு போக வந்தார். எல்லாம் உண்மைதான். அவர் எல்லாம் சொல்லுவதும் ஒவ்வொரு விதமான பாட்டு ஒரு சின்ன சின்ன பகுதிகள் தான். ஆனால் மிக மிக முக்கியமான காரியம், எதற்காக இயேசு இந்த பூமிக்கு வந்தார் என்றால், அந்த தேவனுக்குள் இருந்த ஜீவனை, இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த ஜீவனை, பரிசுத்த ஆவியானவருக்குள் இருந்த ஜீவனை மனிதனுக்கும் திரும்ப கொடுக்கும்படிதான் வந்தார். ஏனால் ஆதாமை தேவன் உண்டாக்கின பொழுது அவனுக்கு நித்திய ஜீவன் உள்ளவனாகத்தான் கர்த்தர் உண்டாக்கினார். அவன் மாத்திரம் அந்த
ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்திருந்தால் மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கை, பாவமே இல்லாத ஒரு வாழ்க்கையை அவன் அனுபவித்திருக்க முடியும். ஆக விழுந்து போனதினாலே பரிசுத்தமாய் வர வேண்டிய, மகிமையாய் வர வேண்டிய, ராஜாதி ராஜாவாய் வர வேண்டிய இயேசு இப்பொழுது பாவியாய் இந்த பூமிக்கு வர வேண்டியதாகிவிட்டது. அதுதான் முதலாவது வருகை. ஏன் பாவியாய் வர வேண்டும்? விழுந்து போன மனிதனை அந்த விழுந்த இடத்திலிருந்து தூக்கி எடுத்து மறுபடியும் அந்த ஜீவனுக்குள்ளே அவன் பிரவேசிக்க, ஜீவனுடைய வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக இயேசு ஜீவனுள்ளவராய் இருந்தும் இந்த மரணத்தை ருசி பார்த்தார். அதான் போன வாரம் சொன்னேன். யோவான் சொல்றாரு, அந்த ஜீவனை நாங்கள் கண்டோம், தொட்டோம், பார்த்தோம், பேசினோம்ன்ற. அதே யோவான் 1ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, யோவான் சுவிசேஷத்துல, ஆதியிலே வார்த்தை இருந்தது. அப்ப அந்த வார்த்தைக்குள் ஜீவன் இருந்தது. பாருங்க, ஜீவன் இருந்தது. நீங்க நிறைய பாருங்களேன், இந்த குளமெல்லாம் வறண்டு போயிடும், வறண்டு போய் எல்லாம் ட்ரை ஆயிடும். ஆனா ஒரு மழை பெஞ்சு 2-3 நாள் கழிச்சு பாருங்க, அதுல இருந்து மீன் குஞ்சுகள் இருக்கும், தவளை குஞ்சுகள் இருக்கும், எத்தனையோ விதமான ஜீவராசிகள் எல்லாம் வரும். அப்ப அதுக்குள்ள அந்த ஜீவன்கள் ஒட்டிக்கிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு லைஃப் கொடுக்கறதுக்கு ஒரு தண்ணி வந்த உடனே எல்லாம் உயிர் பெற்று எழுந்தது. அதே போலத்தான் இயேசு ஜீவனை கொடுக்க வந்தார். அதுதான் பெரிய நன்மை. நித்திய ஜீவனுக்குள்ளே மனிதன் வாழ வேண்டும். அப்ப நித்திய ஜீவனுக்குள்ளே வாழும் பொழுது மரணத்தை குறித்த பேச்சு இல்லை, வியாதியை குறித்த பேச்சு இல்லை, நஷ்டத்தை குறித்த பேச்சு இல்லை, சமாதானம் கேட்டேன்னா ஜீவனுக்குள்ளே எல்லாம் இருக்கிறது. அதனாலதான் தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். அந்த ராஜ்யத்தை கொடுக்கத்தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். வந்து மனிதனுக்குள்ளே இழந்து போனது எல்லாவற்றையும் ரட்சிப்பின் அந்த மூலமாக திரும்ப கொடுத்தார், ஆளுகையை கொடுத்தார், அதிகாரத்தை கொடுத்தார். ஆனால் இன்றைக்கும் சபை அதை முழுமையாக ஆளுகை செய்ய முடியாமல் இருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட ஜீவன் உள்ளவர்களுக்கு, நல்லா கவனிங்க, இந்த ஜீவன் உள்ளவர்கள் தொடர்ந்து இந்த ஜீவனுக்குள்ளே வாழ்வதற்கு வேதம் சொல்லுகிற ஒரு 3 காரியம். இந்த ஜீவனை இது பண்ணாதான் ஜீவன் வரும் என்று சொல்லவில்லை. ஏனென்றால் போன தரம் படித்தோம், ரோமர் 5ஆம் அதிகாரம், அதை மறுபடியும் படிங்க, 17-18. ரோமர் 5ஆம் அதிகாரம், ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம். நல்லா கவனிங்க, ஆதாமை குறித்து சொல்லுகிறார். ஒரு மனிதனுடைய மீறுதலினாலே மரணம் நம்மை ஆண்டு கொண்டிருக்க, கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாவே. பார்த்தீங்களா? அடுத்த வசனம், ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷனுக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதினாலே எல்லா மனுஷனுக்கும் ஜீவனை அளிக்கும் கிருபையும் உண்டானது. பார்த்தீங்களா? அப்ப ஒரு மனிதனாலே மரணம் வந்திருக்கு. இன்னைக்குதான் மரணம் நம்மளை ஆட்கொண்டு இருக்கிறது. இந்த வசனத்தை நான் ஏற்கனவே கூட சொன்னேன். நிறைய சபையால் இது 1000 வருட அரசாட்சியில் நடக்க போறது என்று இல்லை. பாவம் இந்த பூமியில தான் நம்மளை ஆட்கொண்டு இருக்கிறது. அதே பூமியில தான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு ஜீவனை அடைந்து ஆளுகை செய்ய வேண்டும், பாவத்தை ஆளுகை செய்ய வேண்டும், தரித்திரத்தை ஆளுகை செய்ய வேண்டும், வியாதியை ஆளுகை செய்ய வேண்டும், சமாதான கேட்டை ஆளுகை செய்ய வேண்டும், பொருளாதார குறைச்சலை ஆளுகை செய்ய வேண்டும், நஷ்டத்தை ஆளுகை செய்ய வேண்டும், குறைவுகளை ஆளுகை செய்து நிறைவாய் வாழ வேண்டும். அதற்குத்தான் ஜீவனை இயேசு கொடுத்தார். ஜீவன் எப்படி வருது போன சொன்னேன். யோவான் 17:3 சொல்லுது, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அதை யோவான் 3:16 சொல்றாரு, அவர் ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு ஒரே பேரான குமாரனை. அப்ப குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்குள்ளே ஜீவன் இருக்கிறது. இப்ப நான் சொல்ல போற காரியத்தை செஞ்சாதான் உங்களுக்குள்ள ஜீவன் வரும் என்பதல்ல, ஜீவன் இருக்கிறவர்களுக்கு தான் போதிக்கிறோம். ஞானி சொல்றான், ஞானம் உள்ளவர்களுக்கு போதி, அவர்கள் என்ன அடைவார்கள்? அதிக ஞானம் அடைவார்கள். ஞானம் உள்ளவன அடி, அவன் என்ன ஞானியாவான்?
வேதமே உள்ளவனுக்கு பேசாதங்கிற. அதே போலதான் ஜீவன் உள்ளவர்கள், நல்லா புரிஞ்சுக்க, உங்களுக்குள்ள ஜீவன் வந்திருக்கிறது. இயேசுவை என்றைக்கு ஏற்றுக்கொண்டீர்களோ அந்த ரட்சிப்பின் மூலமாக, வசனத்தின் மூலமாக உங்களுக்குள்ள ஜீவன் வந்திருக்கிறது. அப்ப அந்த ஜீவனுக்குள்ளே வாழ்கிறவர்கள் தொடர்ந்து ஜீவனிலே வாழ்வதற்கு வேதம் சொல்லுகிற ஒரு காரியம். ஏன்னா தேவனே ஜீவனானவர். 30 வாசிக்கிறோம், நானே தீர்க்காயுசும் ஜீவனுமானவர் என்று 20 வசனத்துல சொல்றாரு. நானே தீர்க்காயுசும் ஜீவனுமானவர், நான் ஜீவனின் பலனானவர் என்று சொல்லுகிறார். பல வசனங்கள். யோவான் 10:10 தெரியும், ஜீவன் உண்டாகும் அது பரிபூர்ணப்பட வந்தேன் என்று சொல்லுகிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இப்படி பல வசனங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஆக இந்த ஜீவனை பெற்றுக் கொண்டிருக்கிறவர்கள் தொடர்ந்து இந்த நல்ல வாழ்க்கையை வாழ, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை இந்த பூமியிலே வாழ. நல்லா கவனிங்க. சில பேர் சொல்றாங்க, இங்க எல்லாம் கஷ்டம், இங்க எல்லாம் நஷ்டம், பரலோகத்துலதான் துன்பம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, கண்ணீர் இல்லை. இல்ல இல்ல, ஆண்டவரே சொன்னார், பரலோகத்தின் சித்தம் பரலோகத்திலே உங்களுடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியில செய்யப்படுது. உண்மை, பரலோகத்திலே துக்கம் இல்லை, துன்பம் இல்லை, அலறுதல் இல்லை, கஷ்டம் இல்லை, வேதனை இல்லை. அந்த சித்தம் இங்கே நடக்கணும். எப்படி இயேசுவின் ஜீவனை பெற்றவர்கள், அதற்குத்தான் நம்ம ஆண்டவர் இங்க வச்சிருக்கிறார். ஒவ்வொருத்தரையும் எதுக்கு ரட்சித்து, ஒரு கோத்திரத்துக்கு ஒன்று குலத்துக்கு ஒன்றுமா ரட்சித்திருக்கார். உங்கள் மூலமாக உங்கள் பகுதி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நீங்கள் இருக்கிற இடங்களிலே வியாதியற்று சுகமுடையவர்களாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் இயேசு ஜீவனை கொடுத்தார். ஒரு 3 காரியம் முடியுமான்னு பார்க்கிறேன், எத்தனை சொல்ல முடியும். 34ஆம் சங்கீதம், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சங்கீதம். 10-12 வரைக்கும் படிப்போம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள். கர்த்தருக்கு பயப்படுதலை நான் உனக்கு போதிப்பேன், நன்மையை காணும்படி. மேல சொல்லிட்டாரு, சிங்கக்குட்டிகள் பட்டினியா இருந்தும் இருக்கலாம் ஒருவேளை, ஆனா கர்த்தரை தேடுறவர்களுக்கு என்ன கிடைக்க? நன்மை குறையான்னு சொல்லிட்டு, இப்ப நன்மையை காண நீ விரும்பினா, நன்மையை காணும்படி, ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை பார்த்தீங்களா? நன்மையை விரும்பணும், நன்மையை காணும்படி, ஜீவனை விரும்பி நீடித்த நாட்கள். பாருங்க, 3 காரியத்தை சொல்றார். நன்மை, ஜீவன், நீடித்த நாட்கள், தீர்க்காயுஷ். இது 3 உனக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டார். சிங்கக்குட்டினிக்கு கூட பட்டி கடந்து தட்டினியா இருக்கும், நான் உனக்கு கொடுத்துருவேன். இந்த 3 உனக்குள்ள இருக்குது. இது தொடர்ந்து உனக்குள்ள வாழணும்னா உன்னுடைய நாவை நீ என்ன பண்ணணுமா? பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை எதுக்குமா? இங்கிலீஷ்ல அழகா போட்டிருக்கு, ஆம்பிளிஃபைட் பைபிள்ல. கீப் யுவர் டங் ஃப்ரம் ஈவில் அண்ட் யுவர் லிப்ஸ் ஃப்ரம் ஸ்பீக்கிங் டிசீட். பாருங்க எவ்வளவு அழகா போட்டிருப்பாங்க. கீப் யுவர் டங் ஃப்ரம் ஈவில் அண்ட் யுவர் லிப்ஸ் ஃப்ரம் ஸ்பீக்கிங் டிசீட். உதடு கூட சில பேர் வாய் வார்த்தை வராது, உதடுல முணுமுணுப்பாங்க, முணுமுணுப்பாங்க. உதடு கூட கபட்டு வசனிப்ப, பொல்லாப்ப சொல்லக்கூடாது. அப்படி என்றால் உங்கள் ஜீவனுக்கும் நாவுக்கும் தொடர்பு இருக்கிறது. உங்கள் நல்வாழ்க்கைக்கும் உங்கள் நாவுக்கும் தொடர்பு இருக்கிறது. உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கும் உங்கள் நாக்குக்கும் தொடர்பு இருக்கிறது. உங்களுடைய சமாதானத்துக்கும் உங்கள் நாக்குக்கும் தொடர்பு இருக்கிறது. உங்களுடைய பண பெருக்கத்திற்கும் நாக்குக்கும் தொடர்பு இருக்கிறது. அதைத்தான் யாக்கோபு சொல்றாரு. வியாபார கப்பல்களுக்கு கம்பேர் பண்றார். வியாபார கப்பல்களை பாருங்கள், அது அவ்வளவு பெருசா இருந்தாலும் அதுவா போகாது. அதை திசை திருப்புவதற்கு ஒரு சிறிய சுக்கான் இருக்கும். அவ்வளவு பெரிய கப்பலை திருப்பதுக்கு ஒரு ஸ்டியரிங் இருக்கும். அந்த ஸ்டியரிங் எங்க திருப்புறீங்களோ அப்பதான் அந்த கப்பல் போகுமா. நம்ம எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், இல்ல கர்த்தருக்கு தெரியாதா, நம்ம நடத்த தெரியாதா? அவருக்கு எல்லாம் தெரியும். ஆனா சுக்கான உன் கையில கொடுத்துட்டாரு, நாம உன் கையில கொடுத்துட்டாரு. அப்ப நம்ம தான் அதை நடத்தணும், நம்ம தான் அந்த நாம திருப்பணும், எங்க விரும்பணும். ஏன்னா கப்பல்களை மனுஷன் உண்டாக்குவதற்கு காரணமே வியாபாரம் பண்ணி பிசினஸ் பண்ணி நல்ல சக்சஸ் ஆகணுங்கிறதுக்காகத்தான் ஒரு கப்பலை வாங்குறான் மனுஷன். அப்படி என்றால் இந்த பூமியிலே கர்த்தர் உங்களையும் என்னையும் வைத்திருப்பதற்கு காரணம், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக பெரிய பிசினஸ் செஞ்சாலும் சரி, சின்ன வேலை செஞ்சாலும் சரி, அதுலயும் ஒரு பெருக்கத்தை கட்டளிடுவதற்காக கப்பலோட ஒப்பிடுற.
இல்ல இல்ல இந்த பூமியில பூரா கஷ்டம் வேதனை இல்லை. நல்லா கவனிங்க. ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவருடைய வாழ்க்கையில கஷ்டம் இருந்தது, உண்மைதான். பஞ்சம் வந்துச்சு, சொந்த ஊரை விட்டு எகிப்துக்கு போனா, மனைவி சகோதரின்னு சொன்னா, இன்னொரு சூழ்நிலை வந்த பொழுது ஆகார் மூலமாய் பெற்ற பிள்ளையை தரத்தி விட சொல்லும் போது மனசு ரொம்ப கஷ்டப்பட்டான். லோத்தையும் அவனுடைய கூட்டத்தாரை பிடித்து கொண்டு போன பொழுது சண்டையிட்டா, எல்லாம் கஷ்டம் வந்தது. ஆனா அதற்கு மத்தியிலே ஆபிரகாம் சீமானா இருந்தான். இதான் தேவன் சொல்ற. கஷ்டத்துக்கும் செழிப்புக்கு சம்பந்தமே கிடையாது. செழிப்பு தேவன் கொடுப்பது, கஷ்டம் பிசாசு கொடுப்பது. இந்த கஷ்டத்துக்கு மத்தியில கர்த்தர் உயர்த்துகிறார். அதற்கு தான் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவ்வளவு பெரிய ராஜாக்களை வெறும் 300 லட்சம் பேரை கொண்டு போய் ஜெயிச்சுட்டு வரான். ஏன்? அவனுக்குள்ள ஜீவ வார்த்தை இருந்தது, கர்த்தர் இருந்தார். அவன் சொல்றான், கர்த்தர் ஒருத்தரை தவிர என்னை எவனும் ஐஸ்வர்யவனாக்கினேன் என்று சொல்லக்கூடாதுங்கிறான். இவ்வளவு பெரிய சீமானா மாத்திரம். அதே தான் நான் சொல்றேன். தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்துக்கு, உங்களுடைய ஜீவனுக்கு, உங்களுடைய நல்வாழ்க்கைக்கும் உங்க நாக்குக்கும் தொடர்பு இருக்கிறது. அதனாலதான் பாருங்க, பவுல் சொல்றாரு, ரட்சிப்புக்கே வாய் தான் முக்கியம். வாய் ரொம்ப முக்கியம். அதனாலதான் பாருங்க, எந்திரிச்ச உடனே வாய பல்ல விளக்க சொல்றாங்க, நைட்டு தூங்கும் போது பல்லு விளக்க சொல்றாங்க. இப்ப எல்லாம் ஏன் எந்திரிச்ச உடனே வாயை விளக்க சொல்றாங்க? அதுதான் முக்கியம். அது வழியா தான் உள்ள போகுது. அது வழியா எந்த தீட்டுள்ளது போகக்கூடாது, எந்த விதமான கெடுதி உள்ள போகக்கூடாது. எந்திரிச்ச உடனே பிரஷ் பண்ணிட்டியான்னு கேட்கறாங்க. வாய் ரொம்ப முக்கியம். ரோமர் 10:9-10 சொல்லுகிறது, நீ ரட்சிக்கப்படணும்னா என்னவென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன்னுடைய வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவார். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே. அப்ப நீ ரட்சிக்கப்படணும்னா உன் வாய் முக்கியம். இயேசுவை தெய்வம் என்று சொல்ல வேண்டும். இயேசுவின் பாவங்களுக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3வது நாளிலே சொன்னபடியே உயிரோடு இருந்து இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராக எனக்கு ஜீவன் கொடுக்கும்படி உயிரோடு இருக்கிறார் என்ற வார்த்தை நீ சொன்னா, அப்பதான் நீயே அந்த ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க என்ட்ரி டிக்கெட். ரட்சிப்பு என்பது என்ட்ரி டிக்கெட், அதான் நுழைவு சீட்டு, கடவு சீட்டு. அதை வாங்கணும்னாலே உங்களுக்கு வாய் ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 50ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம். உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய். சற்பனையை பார்த்தீங்களா? சற்பனைனா பாம்புன்னு அர்த்தம், விஷத்தை பிணைக்கு. அப்ப நம்ம என்ன, நம்முடைய வாயின் வார்த்தைகள் தாறுமாறுகளை அகற்றணும். நீதிமொழியில வாசிக்கிறோம், வாயின் வார்த்தைகளுக்கு ஜீவனுக்கு சம்பந்தம் உண்டு. நம்ம எதை பேசுறோமோ அதுதான் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். உங்களுடைய வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகளாக இருக்கும் பொழுது நிச்சயம் அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பது சந்தேகமே இல்லை. பாருங்க, என்ன புஸ்தகத்துல இஸ்ரவேல் தேசத்தை வேவு பார்க்க சொல்லி மோசே 12 பேர் அனுப்புறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும். 12 பேர் போறாங்க, அந்த தேசத்தை சுத்தி பார்க்கறாங்க. வாசிங்க 11ஆம் அதிகாரமா என்ன ஆகும்? 11 14. ம் 10 பேர் வந்து துச்செய்தியை பரப்புகிறார்கள். 2 பேர் மட்டும்தான் அவர்களை எல்லாத்தையும் நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க? நடந்த காரியம் பாருங்க. 10 பேர் மெயின் மெஜாரிட்டி துர்ச்செய்தி. காலேப்பும் ஜோசுவா மட்டும் இல்ல இல்ல அந்த தேசத்தை கர்த்தர் நமக்கு தருவான்னு சொல்றாங்க. நடந்த காரியம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவங்க சொல்றாங்க, அவர்களை காத்த நிழல் விலகி போயிட்டு, கர்த்தர் மாத்திரம் நம்மளோடு இருந்தால், சொன்ன வார்த்தை பாருங்க, கர்த்தர் மாத்திரம் நம்மளோடு இருந்தால் அதை எளிதாய் கைப்பற்றலாம். இந்த 10 பேர் என்ன சொல்றாங்க? ஐயோ அவர்கள் ராட்சதர்கள். 13ஆம் அதிகாரம் கடைசி பகுதி பாருங்களேன். ஏனோக்கியர்கள் இருக்கிறார்கள், ராட்சதர்களை கண்டோம், அவருடைய பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம்.
அப்படிலாம் பயமா சொல்றாங்க. ஆனா நடந்த காரியம் அந்த 2 பேர் சொன்னதுதான் நடக்கும். அப்போ மெஜாரிட்டி நீங்க போய் சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்ற பலன் தான் அவங்க அடைஞ்சாங்க. அத்தனை பேர் செத்து போயிட்டாங்க. 2 பேர் தான் கானான் தேசத்துக்குள்ள போனாங்க. காரணம் அவருடைய வாக்கு சரியா இருந்தது. கர்த்தருடைய சிந்தையை அறிந்திருந்தார்கள். ஏன்னா கர்த்தர் தான் சொன்னாரு, பாலும் தேவனும் ஓடுற தேசத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன்டான்னு சொன்னார். அந்த மலை தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டார். அதை அவங்க விசுவாசிக்கவில்லை. அப்படி என்றால் நம்முடைய வார்த்தைகளை எதை வைக்கணும்? கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறாரு அதை வைக்கணும். நான் உங்களுக்கு ஏற்கனவே கூட சொல்லி இருக்கிறேன், அடிக்கடி சொல்லுவேன். உங்களுக்கு எழுதி கூட கொடுத்துருக்கிறேன். என்ன சொல்லணும்? வாழ்க்கையில குறைச்சல் வரும்போது சொல்லணும், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் என்ன பண்ண மாட்டேன், தாழ்ச்சி அடைய மாட்டேன். எழுதி கொடுத்துருக்க ஒரு லிஸ்டே கூட எழுதி கொடுத்துருக்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் என்னுடைய குறைவுகளை எல்லாம் தேவன் நிறைவாக்குவார். பலவீனமா இருக்கும்போது சொல்லணும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. வியாதி பரவுது, கொள்ளை நோய் பரவுது, உன்னதமானவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த எனக்கு வாதை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாதுன்னு சொல்லணும். அப்படிதான் சொல்லணும். மனுஷங்க விரோதமா வர்றாங்க, கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் எனக்கு சகாய. இதுதாங்க நாவின் அறிக்கை, வேற ஒண்ணுமே செய்ய வேண்டாம். பைபிள்ல இருக்கிற நம்மளை பலப்படுத்துகிற வார்த்தைகளை எடுத்து நீங்க சொல்ல 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 உங்க வாழ்க்கையில ஜீவன் உண்டாகும், உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் உண்டாகும், உங்க வாழ்க்கையில பெருக்கம் உண்டாகும். அல்லேலூயா. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவன் இருதயத்திலே திரியாவரம் உண்டு, இடைவிடாமல் பொல்லாப்பை பிணைத்து வழக்குகளை உண்டு பண்ணுகிறான். சில பேர் இருக்கிறாங்களாம், இடைவிடாமல் கேஸ் போடுறதுக்கு என்னென்ன பாயிண்ட் எல்லாம் இருக்குன்னு எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படியும் மனுஷர்கள் இருக்கிறாங்க. ஏன் உங்க குடும்பத்துல பிரச்சனை? நீங்க யோசித்து பாருங்க. ஏதோ நீங்க பிரச்சனையை பேசிக்கிட்டே இருக்கிறீங்க, ஒருத்தர் குச்சி ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, முறுமுறுப்பு இருந்து கொண்டே இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள அவங்க அழிஞ்சு போனதுக்கு காரணம் கர்த்தர் அல்ல, அவங்களை கர்த்தர் கொள்ளல, அவங்களுடைய வாழ்க்கையில முறுமுறுப்பு இருந்தது. நாங்கள் எகிப்திலே கிரயம் இல்லாமல் சாப்பிட்டதை நினைச்சு முறுமுறுத்தாங்க. அவருடைய வாழ்க்கையில இச்சை இருந்தது, தேவனை மகிமைப்படுத்தாமல் விக்கிரகத்தை கும்பிட்டாங்க. இவ்வளவுத்தையும் பண்ணிவிட்டு கடைசியில கர்த்தர் கொண்டான்னு சொன்ன தப்பு. அதே போலத்தான் உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு இருக்கிற நஷ்டம், உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய தொழிலிலே, உங்களுடைய கையின் பிரயாசங்களிலே ஒரு தேக்கம், ஒரு குறைவு காணப்படுவதற்கு காரணம் உங்க வாக்கு சரி. உங்க வார்த்தையை மாத்துங்க, ஜீவனை பேசுங்க, ஜீவனை பேசுங்க. இயேசு கிறிஸ்து எங்கேயுமே மரணத்தை குறித்து பேசல, தன்னுடைய மரணத்தை பத்தி பேசினார். மனுஷகுமாரன் பாடுபடவும் மரிக்கவும் 3ஆம் நாள் உயிரோடு இருக்கும்னு சொன்னாரே தவிர மனுஷன் சாகிறதுக்காக உண்டாக்கப்பட்டான்னு சொல்லல. சொல்ற, நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவாப்பம், என்னை புசிக்கிறவன் ஒரு காலம் மறியான். ஜீவன் உண்டாகும் தான் வந்தார். நான் உங்களுக்கு மரணத்தை கொடுக்கவும் அதுக்கு பின்னாடி உயிரோடு எழுப்பி பரலோகத்தை கொடுப்பேன்னு சொல்ல, நான் ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன்னு சொன்னார். இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கத்தை பூரா பாருங்க. எபிரேய நிருபத்துக்காரர் சொல்லும் போது அழகா சொல்றான் பாருங்க. ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே பிடித்திருந்த நம்மை விடுதலையாக்கும்படிக்கு அவர் என்னவானாரா? 2ஆம் அதிகாரம், எபிரேய 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது பாருங்க இவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க. ஜீவகாலம் எல்லாம் நல்லா கவனிங்க. வாழ்ற காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளாக்கி இருந்த யாவரையும், அதுக்கு முதல் வசனம் படிக்கல, அதனால் பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க, அவர்களைப் போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தம்முடைய மரணத்தினால், இயேசு கூட ஏன் மரணத்தை ருசி பார்த்தார் என்றால் அந்த மரணத்தின் அதிகாரியை ஜெயிப்பதற்கு அது ஒண்ணுதான் வழி. ஆகையினால தான் மரணத்தை ருசி பார்த்தார். ஜீவகாலம் எல்லாம் ஜனங்கள் மரண பயத்துக்குள்ள இருக்கிறாங்க, அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் விடுதலையாக்கும்படிக்கு தன்னுடைய மரணத்தின் மூலமாக ஜீவனை கொடுத்தார்.
அதே எபிரேயர் நிருபத்துக்காரர் தான் சொல்றாரு, அவர் நம்முடைய மாம்சத்தின் திரை வழியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். பார்த்தீங்களா? மாம்சத்தின் திரையா தன்னை கிழிச்சு, தன்னுடைய சரீரத்தையே கிழிச்சு, ஏற்கனவே மறைக்கப்பட்டிருந்த பரிசுத்த ஆலயத்து பரிசுத்த கூடாரத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு இடையில மறைக்கப்பட்டிருந்த திரையை கிழிச்சு இருதரத்தாரையும் ஒன்றாக்கினார். இனி ஒளிவு மறைவே கிடையாது. கிருபாசன தண்டையில தைரியத்தோடு நெருங்கக்கூடிய ஒரு சாக்கியத்தை இயேசு கிறிஸ்து கொடுத்ததுக்கு காரணமே ஜீவனோடு நாம வாழணும். நம்முடைய வாக்கு சரி பண்ணணும். நேரம் இல்லை, 2வது குறிப்புக்கு போறேன். அதனாலதான் தமிழ்ல கூட ஒரு பாட்டு சொல்லுவாங்க. என்ன பாட்டு சொல்லுவாங்க? ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம். பாத்தீங்களா? ஆத்திச்சூடின்னு நினைக்கிறேன். ஒருவரையும் பொல்லாங்கு சொல்லக்கூடாது. அவன் பொல்லாங்கு செய்யறவனா இருந்தா கூட சொல்லக்கூடாதான். மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், வஞ்சனைகள் செய்வார்கள் இணங்க வேண்டாம், போகாத இடங்களிலே போக வேண்டாம், போக விட்டு புறஞ்சொல்லி தெரிய வேண்டாம். பார்த்தீங்களா? போனதுக்கு அப்புறம் புறம் பேசக்கூடாது. அடுத்து அஞ்சாமல் தனிவெளியே போக வேண்டாம், அடுத்தவரை ஒரு நாளும் கெடுக்க வேண்டாம், சேராத இடத்திலே சேர வேண்டாம், செய்நன்றி ஒரு நாளும் மறக்க வேண்டாம். உலகநாதன் ஒருத்தர் எழுதியிருக்கிறார். அப்ப நம்முடைய நாவை குறித்து ஜாக்கிரதையா இருக்கும். சங்கீதக்காரர் சொல்றா, என் நாவுக்கு என் வாய்க்கு காவல் வைய மாட்டேன். யாக்கோபு அதை குறித்து நம்ம நிறைய பேசியிருக்கோம். 2வது, ஜீவனை பெற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அதே சங்கீதம் 34:12 படிங்க. நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துகள், தீமையை விட்டு விலகி. 2வது, ஜீவனை பெற்றவன் என்ன செய்வான்? தீமையை விட்டு விலகுவான். தீமையை விட்டு விலகிறது மாத்திரம் இல்ல, நன்மை செய்வான். தீமைக்கு நன்மை செய்யும். இயேசுனுடைய பிரின்சிபாலிட்டி அதுதான். தன்னை கொல்ல வந்தவனை காதை வெட்டினா அந்த காதை எடுத்து ஒட்ட வச்ச நல்ல தேவன். தன்னை பிடிக்க வந்தவனை பிடிச்சிட்டு போய் சிலுவையில் அறைய வந்தவனை பேதுரு பட்டயத்தால வெட்டி காதை வெட்டின பொழுது அந்த காதை எடுத்து ஒட்ட வச்சு சுகப்படுத்தின ஒரு நல்ல தேவன். தீமை செய்தவனுக்கு நன்மை செய்தான். கல்வாரி சிலுவையிலே தொங்கி பரிகாசம் பண்ணினவர்களை பார்த்து சொல்லுவா, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள் என்று சொன்னார். தீமையை விட்டு விலகும். ஜீவனை பெற்றவர்கள் தீமை எது நல்லா தெரியும், மனுஷனுக்கு தெரியும். என்னைக்கு ஆதாம் நன்மை தீமை அறிகிற கனியை சாப்பிட்டானோ அன்னைக்கே மனுஷனுக்கு தெரியும், இது நன்மை இது தீமை தெரியும். ஒரு காலத்துல எல்லாம் 12 வயசுலதான் நன்மை தீமை அறிய தெரியும் சொன்னாங்க. அரசாங்கம் 21 வயசு வச்சிருந்துச்சு, அப்புறம் 18 வயசுன்னு வச்சுச்சு. ஓட்டு போடுறதுக்கு நல்ல வேட்பாளரா கெட்ட வேட்பாளரா அறிஞ்சு போகணும்னா 18 வயசு வேணும்னு சொல்லிச்சு. ஆனா இப்ப 5 வயசு பையனுக்கு எல்லாம் தெரியுது எது தீமை எது நன்மை. அப்ப வேத வசனம் சொல்லுகிறது, தீமையை விட்டு விலகி நீங்க என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். 37ஆம் சங்கீதம் 27ஆம் வசனம். தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். பாத்தீங்களா? தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும். இட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவன். யோசேப்புடைய வாழ்க்கையில தான் நடந்தது. யோசேப்பு சொல்றான், நீங்களோ எனக்கு வெகு தீமை செய்தீர்கள், ஆனால் தேவனோ அதை நன்மையாக மாற பண்ணினார். உங்களை எல்லாம் உயிரோட காக்கணும்ட்டு அந்த தீமையை நீங்க செஞ்சீங்கப்பா, ஆனா கர்த்தர் அதை இன்னைக்கு நீங்க எல்லாம் உண்மையா இன்னைக்கு ஜீவனோட இருக்கிறீங்கன்னா கர்த்தர் எனக்கு நன்மையா. பார்த்தீங்களா? இந்த இந்த எண்ணங்கள் தான் நமக்குள்ள வரணும். சொந்த சகோதரர்கள் உங்களுக்கு தீமை செய்யலாம். நிறைய பேர் சொல்றாங்க, சொத்துக்காக எனக்கு சூனியம் வச்சுட்டாங்க, மந்திரம் வச்சுட்டாங்க. நிறைய கிறிஸ்தவங்க இன்னைக்கு போய் ஜோசியம் பாக்குறாங்க, குறி பாக்குறாங்க, மந்திரம் வச்சுட்டாங்க. ஐயா அதை பண்ண முடியுமா, இதை பண்ண நான் சொல்றேன். அப்படி செஞ்சு அவங்கள பிளஸ் பண்ணுங்க. சபிக்கிறவர்கள் என்ன பண்ணுங்கள்? ஆசீர்வதியுங்கள். நிந்திக்கிறவர்களுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள்? ஜெபம் பண்ணுங்கள். நீதிமொழியில் 24:9 சொல்லுகிறது, தீமை செய்யும் நோக்கமே பாவமா. தீமை செஞ்சா பாவம் இல்ல, அதை நினைச்சீங்கனாலே அதுக்கு பேர் பாவம். 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லு, நீதிமொழிகள், தீமைக்கு சரி கட்டுவேன் என்று
சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு. பாத்தீங்களா? அப்ப உங்களை சுத்தி தீமை வந்துகிட்டு இருக்குது, பொல்லாப்பு வந்துகிட்டு இருக்குது. மனுஷன் எப்படி எப்படியோ சூழ்ச்சி பண்றான், சதி பண்றான். அவனுக்கு நான் சரி கட்டுவேன், பழிக்கு பழி வாங்குவேன் என்று சொல்லாதீங்க. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். அப்படின்னா என்ன? அந்த தீமையிலிருந்து உன்னை விடுவிப்பார். சவுளுடைய தாவீதுடைய வாழ்க்கையில சவுல் 2 தடவை ஈட்டியை விட்டு எரிஞ்சார். என்ன நடந்துச்சுங்க? கர்த்தர் காப்பாற்றினார், அதான் ரட்சித்தார். கர்த்தருக்கு காத்திருந்தான். சவுல் ஈட்டி எரிஞ்சான்னு சொன்னா குறி பார்த்து எரியறதுல அவனை மிஞ்சின ஆளே கிடையாது. ஆனா அவனுடைய ஈட்டிக்கு தப்பு விட்ட கர்த்தர், தீமைக்கு சரி கட்டல அவன். அதே சவுல் சொல்றான், தாவீதே குமாரனே, நானோ உனக்கு தீமை செய்தேன், ஆனால் நீயோ இன்றைக்கு எனக்கு நன்மை செய்ய விளங்க பண்ணினாய். நீ நிச்சயம் ஒரு நாள் ராஜாவா இருப்பான்னு ஆசீர்வதிக்கிறான். பாத்தீங்களா? அதாங்க தீமைக்கு நன்மை செய்வது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேத வசனத்துல பல வசனங்கள், இதை விட்டு விலகு, அதை விட்டு விலகு, இதை விட்டு விலகு, தீமையை விட்டு விலகு, தீமையை விட்டு விலகு என்று பல வசனங்கள் இருக்குது. கர்த்தருக்கு மகிமை உண்டா. ஒரு சில வசனங்களை படிங்க. நீதிமொழிகள் 3:7. நீதிமொழிகள், நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. நீ ஞானி நினைச்சுக்கிட்டு இருக்காத. 8:13. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம், பொறுப்பு பெருமையையும் அகந்தையையும். கர்த்தருக்கு பயப்படுறவன் சொல்றீங்க. கர்த்தருக்கு பயப்படுறவன் என்ன? எதை விட்டு விலகணும்? தீமையை விட்டு விலகணும். இன்னைக்கு ஒருவேளை நீங்க யாருக்காவது இதுக்கு சரியா செய்யணும், நாளைக்கு ஆபீஸ் திறந்த உடனே இதை பண்ணணும், அதை பண்ணணும். இப்ப அரசாங்கம் ஒருவேளை நீங்க எலெக்ஷன் நடக்குது, புது அரசாங்கம் வந்தா பழைய அரசாங்கத்தின் மேல பழி வாங்க நடவடிக்கைகள் எடுப்பாங்க. சில பேர் அவங்க செஞ்சதெல்லாம் இவங்க மாத்துவாங்க, இவங்க செஞ்சதெல்லாம் அவங்க மாத்துவாங்க. இல்ல, நம்ம ஜெயிப்போம். பழிவாங்குதல் இல்லாமல் நன்மையை செய்யணும். நாடு தீமைக்கு பதிலாக நன்மையை செய்ய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆக நீங்கள் நான் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஜீவனை பெற்ற மனுஷன் தன்னுடைய நாவை பொல்லாப்புக்கு விளக்குகிறது மாத்திரமல்ல, தீமையை விட்டு விலகி என்ன செய்யணும்? 13:19 படிங்க. நீதிமொழிகள். வாஞ்சை நிறைவேறுகிறது ஆத்மாவுக்கு இனிது, தீமை விட்டு விலகுவது மூடருக்கு அருவருப்பு. பாத்தீங்களா? நிறைய காரியங்கள் பார்த்தோம். யாக்கோபுடைய வாழ்க்கையில கூட லாபான் தீமை செய்ய வந்தான். கர்த்தர் அவன் கனவுல தோன்றி எச்சரிக்கிறார். இது அவனே சொல்றான், நான் உன்னை பொல்லாப்பு செய்தாப்பா வந்தேன், எனக்கு பலன் இருக்குது. ஆனா நீ ஆராதிக்கிற, நீ நம்புகிற கர்த்தர் நேற்று ராத்திரி என் சொப்பனத்துல வந்து எச்சரிச்சாரு, யாக்கோபிடத்தில் நன்மை என்று தீமை பேசாத. அப்படி பத்தியா நம்முடைய தேவன் எவ்வளவு நல்ல தேவன் பாரு. நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம், கர்த்தருக்கு காத்திருங்க, அவர் ரட்சிப்பார். கடைசி அவங்க சொல்லி முடிக்க விரும்புறேன். ஜீவனை பெற்றவர்கள் நம்முடைய நாவை சரியா யூஸ் பண்றது மாத்திரம் இல்ல, தீமையை விட்டு விலகுவது மாத்திரம் இல்ல. 3வது ஒரு காரியம், நீதிமொழி 4:13. நீதிமொழி 4:13. உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டு விடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். பாத்தீங்களா? அப்ப ஜீவனை பெறதுக்கு புத்திமதியை உறுதியா பற்றி கொள்ளணும், அதை காத்துக்கொள்ளணும், அதை பிடித்துக் கொள்ளணும். மறுபடியும் படிங்க. புத்திமதியை உறுதியா பற்றிக்கொள், அதை விட்டு விடாத, அதை காத்துக்கொள்ளு, அதுவே உனக்கு ஜீவன். நிறைய நேரத்துல விட்டு விடுற சூழ்நிலை வரும். கர்த்தர் சொல்ற ஆலோசனைகளை நம்ம விட்டுருவோம். தேவன் சொன்னார் ஆதாமுக்கு ஏவாளுக்கு, இதை சாப்பிடு, இதெல்லாம் சாப்பிடு, இதெல்லாம் சாப்பிடு, இதை மட்டும் சாப்பிடாதேன்னு. ஆனா ஒருத்த உள்ள போந்துட்டான். பார்த்தீங்களா? புத்திமதியை விட்டுட்டான், நஷ்டம் வந்துருச்சு, மனுக்குலத்துக்கே நஷ்டம் வந்துருச்சு. அதே நீதிமொழிகள் 10:17 நினைக்கிறேன். புத்திமதியை காக்கிறவன் ஜீவ வழியில் நடக்கிறான். பாத்தீங்களா? இருக்கிறான். பாத்தீங்களா? 10:17. புத்திமதியை காக்கணும். அப்ப அண்டர்ஸ்டாண்டிங், நாலேஜ் எப்படி வருது? கர்த்தருடைய வாயிலிருந்தா புத்தி வருது. கர்த்தர் தான் பாருங்க பெசலேயலுக்கு ஞானத்தின் ஆவியை கொடுத்தார்.
சில பேருக்கு பாருங்க படிக்க தெரியாது, எழுத தெரியாது, ஆனா ஒரு சில காரியங்கள் செய்ய சொன்னா சூப்பரா செய்வாங்க. ஒவ்வொருத்தருக்குள்ளயும் கர்த்தர் நல்ல திறமையில வச்சிருக்கிறாருங்க. அதனால நீங்க மற்றவங்களை பார்த்து ஐயோ எனக்கு அழகு இல்லையே, நான் சிவப்பா இல்லையே, நான் உயரமா இல்லையே, நான் இப்படி இருக்கிறேன், இல்ல இல்ல, கர்த்தர் உங்களுக்குள்ளேயும் ஒரு பெரிய விசேஷித்த ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார், ஒரு ஜீவனை வச்சிருக்கிறார். அதை கண்டுபிடிங்க, அதை உறுதியா பிடிச்சுக்கோங்க, அதை காத்து கொள்ளுங்க, அதை வளருங்க. வளர வளர நிச்சயம் சொல்றேன், ஒருவேளை நீங்க படிப்பு இல்லாம இருக்கலாம், உங்க குடும்பம் ரொம்ப ஏழ்மையான குடும்பம், உங்களை சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் இல்லாம இருக்கலாம், தூக்கி விடுறதுக்கு ஆள் இல்லாம இருக்கலாம், ஆனா உங்களை குழியிலிருந்து தூக்கி விடுகிற ஒரு கர்த்தர் உண்டு. அவர் நிச்சயமாய் உங்களை காப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகையினால்தான் வேதம் சொல்லுகிறது, புத்திமதியை காத்துக்கொள்ளும். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். சபை கூடி வருதலை விட்டு விடாமல் ஒருவருக்கு என்ன சொல்ல கடவோம், புத்தி சொல்லணும். யாராவது வராம இருக்கிறாங்களா? ஏன்? அங்கதான் ஆண்டவருடைய புத்திமதிகள் சொல்லப்படும். ஏப்பா அங்க வந்தா தலப்பா உனக்கு ஜீவ வார்த்தைகள் கிடைக்கும், அங்க வந்தா தலப்பா உன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், அங்க வந்தா தலப்பா உன்னுடைய பண பற்றாக்குறைக்கு தேவனுடைய ஆலோசனை கிடைக்கும். ஆக சபை கூடி வருவதில் என்ன பண்ணக்கூடாது, விட்டு விடாதபடிக்கு. அப்ப புத்திமதினா என்ன? வாட் இஸ் மீன் பை அண்டர்ஸ்டாண்டிங்? யோபு சொல்றாரு 28ஆம் அதிகாரம் 28வது வசனம். யோபு 28:28. மனுஷனை நோக்கி இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. அப்ப புத்திமதினா என்ன? பொல்லாப்பை விட்டு விலகுறது. இதை எப்படி நம்ம கண்டினியூ பண்றது? 111ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது. 111ஆம் சங்கீதம் 10வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், அவருடைய கற்பனையின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. பாத்தீங்களா? அப்ப தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சாத போது நல்ல புத்தி வந்துடும். தாவீது பாருங்க, அவனோட சேர்ந்தவங்க வேத வசனம் சொல்லுது, கடங்காரர்கள், முறுமுறுக்கிறவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், டிப்ரெஸ்ட் பீப்புள், டிசீவ் பீப்புள்ஸ், டெத் பீப்புள்ஸ் சொல்றாங்க. டிப்ரெஸ், டிசீவ், டெப்த், கடன் உள்ளவர், முறுமுறுக்கிறவங்க. ஆனா இவன் ஒரு மனுஷன் ஜீவனை பெற்றவனா இருந்தான், கர்த்தருடைய கற்பனையை கை கொண்டான், எந்த சூழ்நிலை கர்த்தரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருந்தான். கூட வந்தவங்க எல்லாம் முறுமுறுக்கிறவங்க, கடன்பட்டவங்க, ஒடுக்கப்பட்டவங்க. ஆனா வசனம் சொல்லுது, அவர்கள் தாவீதோடு இணைந்து கொண்டபடினாலே, தாவீதுக்குள் இருந்த ஜீவன் அவர்களுக்குள்ளே போனபடினாலே அவர்கள் வர வர விருத்தி அடைந்து தேவ சேனையாய் மாறினார்கள். பார்த்தீங்களா? முறுமுறுக்கிறவன், கடன்பட்டவன். ஒருவேளை இன்னைக்கு நீங்க கடன்பட்டவங்களா இருக்கலாம், வாழ்க்கையில நீங்க முறுமுறுத்துக்கிட்டே இருக்கலாம், அது சரியில்லை, இது சரியில்லை, ஒன்னும் குறைய, எல்லாம் அப்படி இருக்கு, இப்படி இருக்கு. உங்களை பல பேர் சேர்ந்து டிப்ரெஸ், ஒடுக்கப்பட்டு வச்சிருக்கலாம். உங்க மன அழுத்தம், உங்களுடைய கடந்த கால பாவ செயல்கள், உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நீங்க ஏற்பட்ட நஷ்டங்கள், அது உங்களை ஒடுக்கிக்கிட்டு இருக்கலாம். நான் இன்னைக்கு சொல்றேன், ஜீவனுள்ள தாவீதோடு இணைந்தவர்கள் தேவசேனை ஆனது போல ஜீவனுக்குள்ள நீங்க வாங்க, கர்த்தர் உங்களை தேவசேனையாய் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நிச்சயமா அப்படித்தான் சொல்ல முடியும். 1 சாமுவேல் 18:5 வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. தாவீது புத்திமானாய் நடந்து காரியத்தை நடத்தித்தான். சவுல் தாவீதை எப்படியாவது ஒழிக்கிறன்ட்டு சொல்லிட்டான், நீ போய் 30 பெலிஸ்தருடைய நுனித்தோலையை அவங்க வஸ்திரத்தை எடுத்துட்டு வாடான்ட்டான். ஒரு பெலிஸ்தனை பெருசு, 30 பேரோட நுனித்தோலை எடுத்துட்டு அவங்களுக்கு ஒண்ணு வஸ்திரத்தை எடுத்துட்டு வாடான்ட்டான். போய் எடுத்துட்டு வந்துட்டான். தாவீதுக்கு சாமுவேலுக்கு ரொம்ப ஆச்சரியம். அந்த வசனம் படிங்க, 1 சாமுவேல் 18:5. சவுல் தன்னை அனுப்புகிற எவனிடத்திற்கும் போய் நல்லா கவனி, புத்திமானாய் காரியத்தை நடப்பித்ததினால் சவுல் அவனை யுத்த மனுஷன். பாத்தீங்களா? இப்ப சவுல் அவனை சேனாதிபதியா நியமிச்சிட்டான். 14வது வசனம் படிங்க. தாவீது தன் செய்கைகள் எல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அடுத்த வசனம், புத்திமானாய் நடக்கிறதை அவன் புத்திமானாய் நடக்கிறதை
மகா புத்திமானாய் நடக்கிறதை பாத்தீங்களா? அப்ப நீங்க புத்திமானா நடக்கிறது மத்தவங்களுக்கு தெரியும், நீங்க சொல்ல தேவையில்லை. ஐயாம வைஸ்மேன் சொல்லி நீங்க பேரா போட வேண்டாம். சவுலுக்கு தெரியுது, ஆனா இவன் செய்யறதெல்லாம் டக்கு டக்கு நடக்குதாப்பா, இவன் போற இடம்லாம் ஜெயிச்சுட்டு வந்துடுறானே, இவனுக்கு ஏதோ ஒரு விசேஷம் இருக்குது. காரணம் முதல் வசனம் சொல்லி கர்த்தர் அவனோட இருந்தார், ஜீவன் அவனுக்குள்ள இருந்தது, கர்த்தருடைய கற்பனையை அவன் கை கொண்டான். அடுத்த வசனம் படிங்க, 30 வசனம் படிங்க. புறப்படுகிற போதெல்லாம் தாவீது சவுலுடைய ஊழியக்காரர் எல்லாரையும் பார்க்கிலும் புத்திமானாய் நடந்து கொண்டான். புத்திமானாய் நடந்து அவன் பேர் மிகவும் கனம் பெற்றது. புத்திமதி சொல்றதை விட்டு விடாதுங்க. ரோமருக்கு பவுல் எழுதும்போது புத்தி சொல்லுகிறோம், புத்தி சொல்லுகிற ஊழியத்துல இருங்க. அட்வைஸுங்க ஒரு ஊழியம் தான், ஆனா அதுக்குரிய அபிஷேகம் பெற்றவங்க தான் சொல்ல முடியும். பாருங்க, நானும் என் நண்பர், பழைய ஒரு நண்பரும் பாடியில ஒரு இடத்துல டீ குடிப்போம். அப்போ அந்த இடத்துல வந்து நிறைய பேர் வந்து தம் அடிப்பாங்க. எனக்கு இந்த தம் அடிக்கிறவங்கள எப்படியாவது பேசி அதை கீழே போட வைக்கிறது தான் என்னுடைய பழக்கம். அப்போ நான் ஒருத்தர்கிட்ட சொன்னேன், என்னங்க இந்த மாதிரி தம் அடிக்கிறீங்களே, புகை பிடிக்கிறீங்க, அவர் கீழே போட்டார். கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொருத்தர் வந்தார். அப்போ என் ஃப்ரெண்டு சொன்னார், ஐயா நான் சொல்கிறேன் ஐயா, நீங்கள் இருங்க ஐயா, நான் அவர்கிட்ட சொல்கிறேன் ஐயா அப்படின்னாரு. சரிப்பா சொல்லுப்பாங்க. அவரு போய், சார் ஏன் சார் பீடியை குடிச்சு சிகரெட்டை குடிச்சு உடம்பு கெடுத்துங்க. அவரு நிறைய உங்கள் அப்பம்ட்டு காசா போடா அப்படின்ட்டார். என்னையா நீங்கள் சொன்னால் கீழே போடுறான், நான் சொன்னா திட்டுறான். அதுக்கு ஒரு அபிஷேகம் வேணும். எல்லாரும் சொல்லிட முடியாது, எல்லாரும் சொல்றதை கேட்க மாட்டாங்க. அதான் பவுல் சொல்றாரு, புத்தி சொல்றோம் புத்தி சொல்ற ஊழியத்தில் இருக்கணும். லூக்கா 3ஆம் அதிகாரத்துல யோவான் ஸ்நானகன் புத்தி சொல்றான், இந்த ராஜா கேட்க மாட்டேங்கிறான். கடைசியில் என்ன, அவன் தலையவே வெட்டி போடுறான். பாருங்க, வாசிங்க 18 வசனமா, லூக்கா 3:18. வேறு அநேக புத்திமதிகளையும் அவன் ஜனங்களுக்கு சொல்லி பிரசங்கித்தான். ஆமென். யோசுவா 1:7-8 படிங்க. என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள். பார்த்தீங்களா, வசனம் இருந்தா போதும், போற இடமெல்லாம் சக்சஸ். நீதிமொழி 3:13 படிங்க. ஞானத்தை கண்டடிகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். அதன் வர்த்தகம் பார்த்தீங்களா, அப்படின்னா என்ன, அதனுடைய சம்பாத்தியம் வெள்ளிய போல இருக்குமா, அதன் ஆதாயம் பசும் பொன்னிலும் எப்படி எண்ணப்பட்டதான் உத்தமமானது. 12:8 படிங்களேன். தன் புத்திக்கு தக்கதாக மனுஷன் என்ன பண்ணப்படுவார், புகழப்படுவார் என்று வாசிக்கிறோம். தாவீது அதுக்கு உதாரணம். நீதிமொழிகள் 14:1 சொல்லுகிறது, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். பார்த்தீங்களா, ஒரு குடும்பத்தை கட்டுறதுக்கு ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ வேணும். அப்போ வசனம் தெரியும், கர்த்தருடைய வசனத்தை வச்சிருந்தா அந்த ஸ்திரீனால அந்த வீடு கட்டப்படும். 19:14 சொல்லுகிறது, புத்தியுள்ள மனைவி கர்த்தர் அருளும் ஈவு தோத்திரம். மத்திய 7:24 கண்மலையின் மேல் வீட்டை கட்டினவன் புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பார்த்தீங்களா, இயேசுல கட்டம். கடைசியா இயேசு ஒரு ஓம சொல்றார் மத்திய 25ஆம் அதிகாரத்துல, புத்தியுள்ள ஸ்திரீகள் புத்தி இல்லாத ஸ்திரீகள். 2 பேரும் அபிஷேகம் பெற்றவர்கள், 2 பேரும் ரட்சிக்கப்பட்ட கூட்டம். கர்த்தரை தான் ஃபாலோ பண்ணி வந்திருக்கிறாங்க, கர்த்தருடைய கல்யாண நாளுக்கு தான் வந்திருக்கிறாங்க, தீவட்டியோட வந்திருக்கிறாங்க. ஆனா ஒருத்தர்கிட்ட எண்ணெய் இருந்தது, ஒருத்தங்க கிட்ட எண்ணெய் இல்லை. பாத்தீங்களா, புத்தியுள்ள ஸ்திரீ புத்தி இல்லாத ஸ்திரீ. மணவாளன் வந்துட்டாரு, இவங்க போய் எண்ணெய் வாங்கிட்டு வர்றதுக்குள்ள கதவு அடைக்கப்பட்டு விட்டது. அந்தோ பரிதாபம். நீங்களும் நானும் தேவனுடைய கற்பனையின்படி நடக்கிறே புத்தி. ஆக ஜீவனுக்குள்ள இருக்கிறவர்கள் நம்முடைய நாவை பொல்லாப்புக்கு விளக்குங்க, கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்க, ஜீவனை பேசுங்க, நன்மையை பேசுங்க, ஆசீர்வாதத்தை பேசுங்க, சந்தோஷத்தை பேசுங்க, சமாதானத்தை பேசுங்க. இருக்குது, குறை இருக்குது, கஷ்டம் இருக்கிறது, வேதனை இருக்கிறது, உபத்திரவம் இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது, போராட்டங்கள் இருக்கு, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள்
எதை பேச வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்க, ஜீவனை பேசுங்க, நன்மையை பேசுங்க. இரண்டாவது, தீமையை விட்டு விலகி நன்மை செய்யணும். மூன்றாவது, புத்திமதி காத்துக்கொள்ளணும். இதை செய்யும் பொழுது நித்திய ஜீவன் நமக்குள்ளே இருக்கும். அது எப்பேற்பட்ட பொல்லாத பஞ்ச நாட்களாக இருந்தாலும் யோசேப்பை கொண்டு எகிப்தை ஆசீர்வதித்தது போல நம்மை கொண்டு இந்த தேசத்தை ஆசீர்வதிக்க தேவன் சித்தமாயிருக்கிறார். நாம் செபிப்போம். பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் அன்பும் நிறைந்த எங்களை அதிகமாய் நேசிக்கும் நல்ல பிதாவே, நீ வரப்போகிற நன்மைகளின் பிரதான ஆசாரியர். என்ன நன்மை? ஜீவனை கொடுக்க வேண்டிய நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறீர். அந்த ஜீவனை பெற்றிருக்கிற நாங்கள் அந்த ஜீவனுக்குள்ளாக தொடர்ந்து ஜீவிக்க, நல் வாழ்க்கை வாழ, ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை, சமாதானமான வாழ்க்கை வாழ ஒரு நாவை பொல்லாப்புக்கு விளக்க வேண்டும். தீமையை விட்டு விலகி நன்மை செய்யணும், புத்திமதியை காத்துக்கொள்ளணும் என்று வாசித்தோம். எங்களோடு பேசினீர். இந்த பொல்லாத நாட்களிலே எங்களுக்கு தஞ்சம் வேற ஒன்றும் இல்லையப்பா. கண்மலையின் மேல் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனாய் நாங்கள் இருக்க விரும்புகிறோம். பெரும் மழை வரலாம், பெரும் வெள்ளம் வரலாம், பெரும் பஞ்சம் வரலாம், பெரும் கொரோனா வரலாம். நாங்கள் கண்மலையில் இருக்கிறோம். இயேசுவாகிய கண்மலைக்குள் இருப்பதினாலே ஒன்றும் எங்களை சேதப்படுத்துவதில்லை. போகும் இடமெல்லாம் புத்தியாய் நடக்க நான் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தையை மட்டும் விலகாமல் தன்னுடைய இருதயத்தை வைத்து காத்துக்கொண்டு அதை செயல்படுத்தும் பொழுது போகிற இடமெல்லாம் புத்தியாய் நடந்து வெற்றி அடைந்தான். தாவீது வெற்றி அடைந்தான், யோசுவா வெற்றி அடைந்தான். பல தேவ மனுஷருக்கு நாங்கள் பார்த்தோம். இதோ எங்கள் ஜனங்களுக்கு அந்த வெற்றியை கொடுக்கிறேன். வரக்கூடிய நாட்களிலே இந்த விடுதலையை கொடுக்கிறேன். இந்த மாதம் உழைப்பின் மாதம் என்று சொல்லுவார். உழைத்து உழைத்து நாங்கள் ஒன்றையும் காணவில்லை என்று சொல்லுகிற மக்களுக்கு நிச்சயம் பலனை கொடுக்கிற தேவன் உண்டு என்பதை இன்றைக்கு நாங்கள் அறிவித்திருக்கிறோம். நன்மை கொடுக்கிற தேவன் உண்டு என்று அறிவித்திருக்கிறோம். அந்த நன்மையின் தேவனின் நாமத்தினால் அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து நன்மையின் கிருபை அவர்களை தொடரட்டும், ஜீவனுள்ள நாளெல்லாம் தொடரட்டும். ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நிய ஐக்கியம் சமாதானம் பாதுகாவல் நம் அனைவரோடும் உலகம் எங்கள் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களும் கூட இன்றும் என்றும் சதா காலங்கள் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Hallelujah. God bless you.